அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் திமுக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 10,000 மகளிர் உட்பட 91,308 பேர் இன்று அஇஅதிமுகவில் இணைந்தனர். இதையொட்டி நிகழ்ச்சி நடைபெற்ற சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானம் கழக தோரணங்களாலும் வாழ்த்து முழக்கங்களாலும் களை கட்டியது. மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அரசியல் பயணத்தில் எத்தனையோ சோதனைகளை கடந்து மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வெற்றி பயண தடத்தில்தான் எத்தனை தடைகள் தடந்தோள் கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து தமிழகத்தின் வெற்றி தேவதையாக வலம் வந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய தலைமையை ஏற்று திமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக, தமாக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 10,000 மகளிர் உட்பட 91,308 பேர் கழகத்தில் இணையும் இனிய விழா ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இன்று நடைபெற்றது. முன்னதாக விழா நடைபெறும் பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சாலையின் இரு மருங்கிலும் பொதுமக்களும் தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு செண்டை மேளம் முழங்க வரவேற்றனர். அனைத்து திசைகளிலும் வாழ்த்தொலி முழங்க முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழா மேடையை அடைந்ததும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு. தம்பிதுரை, அமைச்சர்கள் திரு ஓ. பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு பி. தங்கமணி, திரு SP வேலுமணி ஆகியோர் பூங்கொத்துகள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர்.